பாரிஸில் வசிக்கும் ஒரு மலேசிய குடும்பம் டுரியானை ருசிக்க முயன்றபோது அக்கம் பக்கத்தினர் அதனை எரிவாயு கசிவு என்று தவறாக எண்ணி தீயணைப்பு மீட்பு துறையை அழைத்த சம்பவம் சிரிப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நகைச்சுவையான சம்பவம் கடந்த ஆண்டு டிசம்பர் 24 நிகழ்ந்ததாக அதை தனது டிக்டாக்கில் பதிவிட்ட 39 வயதான ஃபாரா ஜலால் எனும் மலேசிய பெண் தெரிவித்துள்ளார். அன்று என் கணவர் எங்கள் குழந்தைகளுக்கு டுரியான் புல்லோட் சாப்பிடுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். ஆனால் டுரியான் வாசனை முழு அபார்ட்மெண்ட்டிலும் பரவியதால் அக்கம் பக்கத்தினர் எரிவாயு கசிவு என்று நினைத்து போம்பாவை அழைத்து விட்டனர் என கூறினார். சில நிமிடங்களில் போம்பா குழு அங்கு வந்து ஆய்வு செய்த போது அதிர்ச்சி அடைந்ததாக ஃபாரா கூறினார். என் கணவரும் உண்மையிலேயே எரிவாயு கசிவு என்றுதான் நினைத்தார். ஆனால் நான் அது டுரியான் வாசனை என்று சொன்ன பின் உடனே எல்லா தட்டுகளையும் கழுவி டுரியான் தோள்களை மூடிய பையில் போட்டு அரை வாசனைகளை தெளித்து ஜன்னல்களை திறந்தோம் என அவர் பகிர்ந்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.